வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 48. ஸோ சங்கீதம் 48வது அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுனா ஒரு சின்ன சம்மரியாக நம்ம பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து இட்ஸ் அ சாங், அதாவது ஒரு பாடல். அதாவது எந்த பாடல், எந்த மாதிரி பாடல் எதை பற்றினா எருசலேம் என்ற ஒரு நகரத்தை பற்றி ஒரு பாடல். ஸோ இட்ஸ் அ சாங் அபவுட் ஜெருசலேம். என்னென்ன சொல்கிறாங்க, எருசலேம் வந்து ஒரு இட்ஸ் அ சாங் ஆஃப் ப்ரைட், சாங் ஆஃப் ஹாப்பினஸ், சாங் ஆஃப் ஜாய்ஃபுல்னஸ். ஸோ எருசலேம் பற்றி என்ன சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க, சந்தோஷமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எருசலேம் வந்து ஒரு இட்ஸ் பெஸ்ட் சிட்டியை மாதிரி சொல்கிறாங்க. எருசலேம் வந்து என்ன சொல்கிறாங்க, இருக்கிறதே சிறந்த சிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் காட் டுவெல்ஸ் இன் ஜெருசலேம். ஆண்டவர் வந்து எருசலேமில் யாசிக்கிறதுனால, ஆண்டவர் வந்து எருசலேமில் இருக்கிறதுனால, அவரோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, ஜெருசலேம் தான் இருக்கிறது சிறந்த சிட்டின்னு சொல்லி சந்தோஷமாக பாடுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, எதிரிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயத்தில் ஓடுவாங்களாம், ஹேஸ்ட்டாக ஓடுவாங்களாம். எதிரிங்கெல்லாம் எருசலேமை பார்த்து ட்ரெம்பிள் ஆவாங்களாம், அதுக்கடுத்து பேனிக் ஆவாங்களாம். ஏன்னா எதனால், ஆண்டவரோட பிரச்சனை அங்கே இருக்கிறதுனால எதிரிங்க என்ன ஆவாங்களாம், பயந்து ஓடுவாங்க. ஸோ அதை பற்றி எருசலேமை பற்றி பெருமையாக ஒரு மகிழ்ச்சியோடைய ஒரு பாடுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எடுக்க போகிற கீவேர்ஸ் வந்து verses 1 and verse 2. ஸோ முதல் வசனமும் ரெண்டாவது வசனம், which says, Great is the Lord and greatly to be praised in the city of our God. His holy mountain, beautiful in elevation, is the joy of all the earth. என்னோட சொல்கிறேன், Great is the Lord and greatly to be praised in the city of our God. His holy mountain, beautiful in elevation, is the joy of all the earth. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, வெரி சிம்பிளாக இப்போ பாருங்கள், எருசலேம் மக்கள் புகழ்ந்து பாடுறதுக்கும் சந்தோஷமாக பாடுறதுக்கு எந்த தப்பான காரணமும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவங்கள தேர்ந்தெடுத்தார். பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காட்ஸ் சோசன் பீப்புள். எருசலேம் இஸ்ரேல் மக்கள் தான் என்ன பண்ணாங்க, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க மகிழ்ந்து பாடுறதுல தப்பு இல்லை. ஆனால் அவங்களோட காரணம் என்னென்னா, ஆண்டவர் கூட இருக்கிறதுனால தான் அவங்க மகிழ்ந்து துதிச்சு பாடுறதுக்கு. So the reason for singing with pride and with happiness is because God is with them, not because of the blessings of God. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள்னால அவங்க பாடுறதில்ல, ஆண்டவர் கொடுத்த அவங்களுக்கு நிறைய blessingsனால இல்லை. But the reason they are singing with pride and with joy is because God is with them. ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறது, அந்த ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, தி சொலிடிஃபை த மேரேஜ் வித் அ வெட்டிங் ரிங். ஒரு ரிங்கோட என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்தை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நம்ம என்ன நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் பிஃபோர் த மேரேஜ், அதுக்கடுத்து பண்ண போது அந்த விலை எவ்வளோ, அந்த ரிங்கோட விலை எவ்வளோ இருந்தாலும் அது அவங்களுக்கு கணக்கில்லை. as long as the relationship is good, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப், அந்த லவ், அந்த கம்பேனியன்ஷிப் வந்து நல்லா இருந்தால் என்ன இருக்கும், அந்த ரிங்கோட விலை எவ்வளோ இருந்தாலும் அவங்களுக்கு அது கவலை இல்லை. ரிங்கு வந்து 10 ரூபாய் ரிங்காக இருக்கலாம், இல்லை 10,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் ரிங்காக இருக்கலாம், அது கணக்கில். as long as the person loves each other, the person enjoys each other, அந்த ரிங்கோட விலை அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இதாக இருக்காது, அவ்வளோ பெரிய ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்காது. அதே மாதிரி தான் இங்கே எருசலேம் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய ரிங்கு தராரு, அவர் நிறைய ஆசீர்வாதம் தராரு, நிறைய போரில் வெற்றி தராரு, நிறைய பாவங்களை மன்னிச்சு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கூட இருந்து சண்டை போடுறாரு. ஆனாலும் எருசலேம் எதுக்காக ஆண்டவரை துதிக்கிறாங்க, நாட் பிகாஸ் ஆஃப் த பிளெஸிங்ஸ், அந்த ரிங்குக்காக ஆண்டவரை துதிக்காம எதுக்காக துதிக்கிறாங்க ஆண்டவரை, அவரோட அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு, அந்த கம்பேனியன்ஷிப், ஆண்டவர் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்து இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஆண்டவரை அவங்க துதிக்கிறாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் த கவுண்ட்லெஸ் பிளெஸிங்ஸ், பட் தே ஆர் பிரைசிங் காட் solely because of him, his love, his companionship. அதனால தான் துதிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, நம்மளும் அந்த மாதிரி தான் ஒன்று பண்ணணும். ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதிக்க போது மட்டும்தான் ஆண்டவர் நேசிக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஏதோ நன்மை செய்ய போது தான் நம்ம ஆண்டவரை நேசித்து துதிக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் our basis for praising and loving God should be built on the relationship, not because of the blessings. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நம்ம அவரை நேசிக்கூடாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார், ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா ஆண்டவர் யாரோட பாவங்களுக்காக மாறித்தார், நம்ம பாவங்களுக்காக. இந்த காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், we should be in love and we should praise and we should worship God, not because of the countless blessings. ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தார், அது கொடுத்தார், அதனால ஆண்டவரை நேசிக்கிறேன்னு இல்லாமல், இங்கே எருசலேம் என்ன பண்ணாங்க, பிகாஸ் ஆஃப் his presence,
எதுக்காக நான் துதிக்கல? எங்களுக்கு ஜியோகிராஃபி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நிலம் வந்து நல்ல நிலம், அதனால துதிக்கல. இந்த ஆண்டவர் எங்களுக்கு இது கொடுத்துருக்காரு, அதனால நாங்கள் துதிக்கிறோம். அப்படி இல்லை. பட் பிகாஸ் காட் சோஸ் தெம், காட் லவ்ஸ் தெம், அதனால துதிச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை நேசிக்க போது, ஆண்டவரை துதிக்க போது எதுக்காக துதிக்கணும்? பிகாஸ் he is God, because he has chosen us, அதுக்காக துதிக்கணும். That is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and reminder for us, Lord, that Lord, the ultimate basis for us worshiping you and praying to you and then praising you, Lord, is not because of the countless blessings that you have given to us, Lord, but because of the sole reason that, Lord, you have chosen us and that you love us, Lord. Despite all of this, Lord, sometimes in our human nature, Lord, we make this mistake of just praising you and showing our love to you in times of need where you save us, Lord. But Lord, give us the wisdom and the grace to remember that even in such moments, Lord, that Lord, you are constant, that you are never changing, that you are the same God who blesses us even in times where we feel like you are not blessing us, Lord. And Lord, thank you for this reminder through this psalm that, Lord, you are a Lord who loves us and who's always ever ready to be in a relationship with us. All of this in Christ's name I pray. Amen.